திரையுலகினர் நடத்தும் வர்த்தக கூத்து, பலியாக்கப்படும் ரசிகர்கள். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது இசை பெருசா அல்லது பாடல் வரிகள் பெருசா அப்படிங்கிற சர்ச்சை தான் அந்த சர்ச்சை. திரையுலகத்தில் இத்தகைய சர்ச்சை எழுது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்று அப்படின்னாலும் அது பகிரங்கமாக பொது மேடைகளில் வெடிச்சிருக்கு. இப்போ இசையமைப்பாளர் இளையராஜா தான் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கோரி வழக்கு தொடர்ந்தார். பாலி என்றால் பாடலை எழுதும் பாடல் ஆசிரியரும் படைப்பாளி என்ற கணக்கில் தான் வருவாங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டதிலிருந்து திரையுலகில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பட வெளியீட்டு விழாவில் பேசிய திரைப்பட பாடலாசிரியர் இந்த விவகாரத்தை தொடங்கி வைத்தார். இசை பெரியதா, பாடல் வரிகள் பெரியதா அப்படிங்கிற பிரச்சனை இப்போ சினிமாவில் எழுந்திருக்கு. இசையும் பாடல் வரிகளும் இணைந்திருந்தால் நல்ல பாடல் உருவாகும் அப்படின்னு ஒருவருடைய பெயரை வைத்து தான் பிரேமா என்றோ சங்கர் என்றோ சொல்கிறோம். பேரே இல்லைன்னா எப்படி நம்ம கூப்பிட முடியும்? வெறும் இசை மட்டுமே இருந்திருந்தால் அந்த பாடலை அடையாளம் காண முடியுமா அப்படின்றார். பல கவிஞர்கள், அதாவது காலம் கடந்து பாடல்கள் நிற்பதற்கு காரணம் இசை மட்டும்தானா? கண்ணதாசனுடைய வரிகளில் உருவான பாடல்களே எந்த ஒரு இசையும் இல்லாமல் பாட முடியாதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, உடுமலைப்பேட்டை நாராயண கவி, ஆலங்குடி சோமு உள்ளிட்ட பல கவிஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு கருத்துள்ள பாடல் வரிகளை கொடுத்து காலம் கடந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல். அது இல்லை அப்படின்னா சொல்பவர் அஞ்சாணி என்றே வைரமுத்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வைரமுத்து விளக்கம் அளித்திருக்கலாம். அதுக்காக அஞ்சாணி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பது அகங்காரம் அப்படிங்கிறாரு இளையராஜா தரப்பினர். கண்ணதாசன் கவியரசர் என அழைக்கப்பட்டார். ஆனால் வைரமுத்துவுக்கோ கவி பேரரசு அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. கண்ணதாசனை மட்டம் தட்டவே இத்தகைய பட்டம் வழங்கப்பட்டதாக அப்போது சர்ச்சை எழுந்துச்சு. பொதுவாகவே பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் எளிமையான எழுத்துக்களால் வலுப்பெற்றது. கண்ணதாசனுடைய பாடல்கள் தத்துவம், வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் நிதானமாக அணுகும் போக்கு போன்றவற்றால் நிலை பெற்றது. வைரமுத்துவின் பாடல்கள் இசையால் நிலை பெற்றது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்நிலையில் பாடல்கள் பெரியதா, இசை பெரியதா என்கிற சர்ச்சை திசை திருப்பி மொழி பெரியதா, இசை பெரியதா அப்படிங்கிறத போல விவாதத்தை மடைமாற்றி இருப்பது அர்த்தமற்றதாகும். மொழி இருந்தாதான் இசையின் வலிமை உணர முடியும். அதனால பாடலா இசையா என்கிற சர்ச்சையை வைரமுத்து கிளப்ப காரணம் பண்ணைப்புறத்துக்காரர் ஒருவர் கொடிகட்டி பறப்பதை கொச்சைப்படுத்துவதற்காகவே அப்படிங்கிறதான் தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு வலுவூட்டி நிலைநிறுத்துபவை இசைதான் அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது. இளையராஜா வரிகளை எடுத்து கொடுத்து வைரமுத்துவால் தொடுக்கப்பட்டாலும் அதை இசை வடிவாக மாற்றி கர்நாடக சங்கீதத்துக்கு முன்னோடியே தமிழ் இசைதான் அப்படின்னு நிரூபித்தவர் தான் இளையராஜா. அந்த பாடல் தான் பாடறியேன் படிப்பறியேன் அப்படிங்கிற பாடல். இப்படி போயிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் தன்னுடைய அனுமதியின்றி டைட்டிலில் இசையை பயன்படுத்தியதாக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பி ரஜினி ரசிகர்களுக்கு இப்போது இந்த பட்டிமன்றத்தின் பேச்சாளராக்கிட்டார். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா திரைத்துறையில் இப்போது நடப்பது வருவாய்க்கான சண்டையாகும். இதுக்கு பல்வேறு சாயங்கள் பூசப்படுது. அதனால் ரசிகர்கள் திரையுலக ஜாம்பவான்களின் வர்த்தக போட்டிக்கு இரையாகிவிடக்கூடாது.